அனைவருக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார். கட்டுமானங்கள் குறித்தும் வாஸ்து குறித்தும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, அது எதை டினோட் பண்ணுது? அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ற போது ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஒரு டிசைன் கொடுத்துருப்பார். அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோதான் அதுக்கு ராடு, இந்த சைஸில் பீம் வேணும், இல்லை இந்த சைஸில் காலம் வேணும், அதில் இத்தனை ராடு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அந்த ராடுக்கான ரிங்ஸ், ஸ்டிரப்ஸ், என்ன மாதிரியான ஸ்டிரப்ஸ் கொடுக்கணும், அந்த ஸ்டிரப்ஸோட டிசைன் அதை எப்படி வளைச்சிருக்கணும், வைக்கணுன்றதை பெண்டிங் டிசைன் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன். அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைனோட நம்ம கம்மியாக போடுறது தான் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது நார்மலாக அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எதுவும் டிசைன் கொடுக்காம ஒருத்தர் அவராக ஒரு டிசைன் பண்ணி அவருக்கு தோணுனதை செய்கிறாருன்னு வைங்க. அந்த மாதிரி செய்யும் போது அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது அதில் கொடுக்கப்பட்டிருந்த ஸ்டீல் கம்பி பத்தாமல் போயிடுச்சுன்னா அது அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன். அதே நேரத்தில் நிறைய ஸ்டீல் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய ஸ்டீல் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங் கிடையாது. கரெக்டாக எவ்வளோ ஸ்டீல் வேணும், எந்த இடத்துல வேணும், ஒரு பீமோட சைஸ் இப்படி இருக்கு, ஒரு 2 அடி பீம் அப்படின்னா 2 அடி பீம்ல எட்ஜில் ராடு எந்த இடத்துல வரணும், சென்டரில் ராடு எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல கிராங்க் பாயிண்ட் வரணும், இது எல்லாமே ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம வாட்டு கீழே ஒரு 2 ராடு போடுறோம், மேலே ஒரு 2 ராடு போட்டுறோம், அது போது இன்னுக்கும் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சூட் ஆகாது. உங்களோட ஸ்பேனை பொறுத்து, லிவரேஜ், எல்லா லோடை பொறுத்து எல்லாமே மாறும். நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு சைட் விசிட் போனோம். அந்த சைட் விசிட்ல என்ன நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, நான் இப்போ சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு சைட் விசிட் போயிருந்தோம். அந்த சைட் எப்படி அதில் இருந்தது அப்படின்றத. Bhima Homes and Properties. 30 plus years of experience in the construction industry. More than 750 plus clients, 700 plus satisfied customers. You can choose us as your construction partner. Call 9500911113. Bhima Homes and Properties. An ISO certified construction company. Team of architects, engineers, consultants and builders. அதோட சின்ன பிளான் உங்களுக்கு அதுலேயும் நான் காமிச்சிடுறேன். அதாவது இதுதான் இந்த பில்டிங்கோட பிளான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில் லெவலுக்கு வந்துருச்சு. சில் லெவல் கட்டடத்தில் நாங்கள் போனோன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலமே சஃபிஷியண்டாக இல்லை. சஃபிஷியன்ட் ஒன்லி 9x9 காலம், 4 10 mm ராடு போட்டிருக்காங்க. அது கரெக்டான திக்னஸ் கிடையாது. அது கொஞ்சம் கமர்ஷியல் ராடாக இருக்கும். 10 mm சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது 8க்கும் 10க்கும் நடுவில் ஒரு கேஜ் இருக்கும். அந்த மாதிரியான ராடு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 to 10 inchஸ்க்கு ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. காலத்தில் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த காலத்தோட சைஸ் 9 inches by 9 inches. அதுதான் காலத்தோட சைஸ். ஆக்சுவலாக காலத்தோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 16 feet, 13 feet, அகைன் 13 feet. நடுவில் ஒரு வால் வருது. அதை ஆக்சுவலாக அந்த இடத்துல எந்த விதமான சப்போர்ட் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி அதாவது ஒரு 9x9 காலம், அதுக்கான சப்போர்ட் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நியர்லி 13 feet தான் கம்மியானது. அதுக்கு மேலே 16 feet இருக்கு. இது இந்த சைட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஒரு என்ன சொல்றது, வாட்டர் பாண்ட் ஏரியா, ஒரு கம்மாவை ஃபில் பண்ணி லே அவுட் போட்டு கொடுத்த இடம் தான் இந்த சைட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 7 feet டம்ப்டு சாயில், ஒரிஜினல் சாயில் கிடையாது. அது லெவல் பண்ணியிருக்க சாயில். இது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் சில் லெவலுக்கு வந்துருச்சு. போய் ஃபைண்ட் அவுட் பண்ண உடனே இமீடியட்டாக ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண சொல்லி தான் நான் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நான் கொடுத்ததை இமீடியட்டாக ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 16 feet அவர் கொடுத்துருக்க பீமோட சைஸ் 1 feet ஹைட், 9 அதாவது 3/4 சொல்லுவோம். 3/4 அதுலேயும் 10 mm ராடு, 4 ராடு போகுது. கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சுக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்டிரப்ஸ் போட்டிருக்காங்க. இது அந்த பர்டிகுலர் இடத்துக்கு இது வெரி லோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கம்மாயின்ற தெரியும், ஏரி.
ஏரியா இருந்த இடத்த ஃபில் பண்ணி ஒரு லே அவுட்டாக போட்டு கவர்மெண்ட் சேல் பண்ண இடம், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு பண்ண இடம். அந்த இடத்துல வந்து நாங்கள் நார்மலாகவே ஒரு ஃபவுண்டேஷன் டிசைன் கொடுக்குறோம்னாவே வந்து அது டெப்த்து முதல் கொண்டு நாங்கள் சாயில் அடுத்த லேயர் போகிற வரைக்கும் கொண்டு போகணும் வைக்கணுன்றது ஏகப்பட்ட டிசைன். அதாவது ஃபவுண்டேஷன் டிசைனுக்கே அவங்களுக்கு ஒரு ஃப்ளோருக்கான காசு செலவாகும், அந்த அளவுக்கு நாங்கள் டிசைன் கொடுப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு மினிமம் வச்சு ஏதோ ஒரு பேருக்கு ஏதோ பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கான இதை வந்து தாங்க, அது லோட் பேரிங் தாங்கறதுக்கான வழி கிடையாது. அதனால வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்டார். ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே இன்டர்மீடியட்டாக ஒரு ஸ்டப் காலம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த ஸ்டப் காலம் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பீம் வரைக்கும் வந்து அந்த எர்த் பீம் வரைக்கும் அந்த ஸ்டப் காலம் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அடிஷ்னல் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது எல்லாமே வந்து அடிஷ்னல் ஒர்க்கு. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஒர்க் இருக்கிற மாதிரி வைங்களேன். இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து சஃபிஷியண்டான நமக்கு தேவையான அளவுக்கு கம்பி அதில் கொடுக்காம பண்ணுறது தான் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். டிசைனில் என்ன நடக்கும், அன்ஈவன் செட்டில்மெண்ட் நடக்கும், இல்லை சாகிங் நடக்கும், நிறைய கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு சான்சஸ் இருக்குது. வந்து சப்சைட் ஆகுது. சப்சைட் மீன்ஸ் வந்து ஒரு சைடாக சாய்ஞ்சிக்கிட்டு போகிறது வைக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, மௌலி வாக் சென்னை, அங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து அப்படியே சப்சைட் ஆச்சு. கடைசியில் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்லேருந்து அந்த பில்டிங்கை இடிச்சாங்க. இடித்து எல்லாத்தையுமே டெபிரிஸ் எல்லாம் கிளீன் பண்ணாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா முதல் அரெஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்ஜினியர்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. இதில் அந்த இடத்துல வந்து எங்கே தப்பு நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் உள்ள விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்துருந்த டிசைன்ஸை வந்து அங்கே உள்ள சைட்டில் உள்ள இன்ஜினியர்ஸோ யாரோ அவங்க வந்து அவங்களுக்கு பார்க்கிங்க்கு இடைஞ்சலாக இருக்குன்ற மாதிரி காலமாக கொஞ்சம் அவங்க ரீலோகேட் பண்ணுறாங்க. கார் வந்து திரும்புறதுக்கு இந்த இடத்துல காலம் இருந்தால் டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறாங்க, பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காலமாக கொஞ்சம் ரீலோகேட் பண்ணுறாங்க. ரீலோகேட் பண்ணும்போது உங்களுக்கு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரல் டிசைனே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இது வித்தவுட் ஸ்ட்ரக்சரல் நாலேஜ் இல்லாத ஆட்கள் பண்ணுறது, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு தெரியாமல் இவங்களா பண்ணிக்கிறது. சரி, இந்த போடுற காலத்தை ஒரு 2 அடி தள்ளி அப்படி போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு டிசைன் பண்ணி பண்ணுறது. அதுதான் இந்த மாதிரியான ஃபெயிலியருக்கு காரணம். ஒரு பில்டிங்கில் எந்த விஷயம் செய்யணும்னாலும் ஒரு காலத்தை ரீலோகேட் பண்ணணுமா, ஒரு பீம் சைஸை வந்து ரீடிசைன் பண்ணணும், எதுனாலும் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட நாலேஜுக்கு கொண்டு போகாம பண்றது எல்லா விஷயங்களுமே பெரிய குழப்பத்திலையும் கொண்டு போய் விடும். அதனால வந்து எந்த இதுனாலும் ஒரு கரெக்டான இன்ஜினியரை சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதோ பேருக்கு வந்து 16 அடி ஸ்பேனுக்குள்ள கொண்டு போயிட்டு நான் வந்து ஒரு 9x9 காலத்தை போட்டு அதில் ஒரு 4x4 10mm ராடை போட்டு நான் வந்து பில்டிங்கை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்கள போய் மாட்டிக்காதீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன தேவைன்னு பண்ணிட்டு உங்கள்கிட்ட இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சார் பக்கத்தில் வீடு வந்துடும், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இந்த மாதிரி தான் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு. மேபி உண்மையாகவே இருக்கலாம். அந்த எப்படி கட்டினாலும் நிற்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. எப்படி கட்டினாலும் நிற்காது, இப்படி தான் கட்டணும்னு இருக்கு. அப்படி கட்டினா தான் அது எல்லாமே கரெக்டான லோடு இருக்கு, எல்லாமே டிசைன் பண்ணி பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியரை கான்டாக்ட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை டிசைன் வாங்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன். அதை விட்டுட்டு அவங்க சௌரியத்துக்கு பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. நான் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இதை வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் பண்ணி வீடு கட்ட போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வாஸ்து குறித்து, கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கொடுக்கவும் போகிறோம். அது உங்களை உடனடியாக வந்து சேரணுமா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.